சரித்திரம் சரிந்திருக்கிறது. ஒப்பற்ற தலைவராக விளங்கிய தலைவர் கலைஞர் அவர்கள் நம்மிடத்தில் இன்றைக்கு இல்லை. தலைவர் கலைஞர் ஏழைகளும் ஏற்றம் பெறலாம் என்ற எழுத்துக்கு உதாரணமாக விளங்கியிருக்கிறார்கள். தமிழ்நாட்டினுடைய சமூக அரசியல் பொருளாதார நிலவல்களில் ஏறத்தாழ 60 ஆண்டுகளுக்கு மேலாக தன்னை உட்படுத்திக் கொண்டவர்கள். 94 ஆண்டுகள் வாழ்ந்து 50 ஆண்டுகள் ஒரு கட்சியின் தலைவராக, திராவிட முன்னேற்ற தலைவராக விளங்கியது உலக வரலாற்றில் தலைவர் கலைஞர் மட்டும்தான். கடந்த 60 ஆண்டுகளில் ஏற்பட்ட தமிழகத்தின் மாற்றங்களில் அவருக்கு பங்கு இருக்கிறது. அவர் தொடாத துறை இல்லை. எழுத்தாளர், பேச்சாளர், நாடகாசிரியர், சினிமா கதைவசனகர்த்தா, பழுத்த முப்பெரும் தலைவராக இன்றைக்கு இந்தியா அவரை ஏற்றுக்கொண்டிருக்கிறது. அத்தகைய பண்பாட்டுக்கு சொந்தமான தலைவர் கலைஞர் அவர்கள் தமிழ்நாட்டில் ஏழை எளிய மக்களுக்காக உழைத்து தன்னை அர்ப்பணித்துக் கொண்டு 5 ஆண்டுகள் 5 முறை தமிழகத்தின் முதல்வராக பணியாற்றிய காலம் இந்திய வரலாற்றில், உலக வரலாற்றில், தமிழ் மண் வரலாற்றில் ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு. அவரை போன்ற தலைவர்கள் மீண்டும் உருவாவது மிக மிக கடினம். அந்த மாபெரும் தலைவருக்கு அஞ்சலி செலுத்துவோம். அவர் நடந்த பாதையை பின்பற்றுவோம். தலைவர் கலைஞர் வழிநடந்து தமிழகத்தை காப்போம். தலைவர் கலைஞருடைய குடும்பத்தார் அனைவருக்கும் தமிழ்நாடு காங்கிரஸ் சார்பில், எங்கள் குடும்பத்தின் சார்பில் எங்களது ஆழ்ந்த அஞ்சலியை செலுத்துகிறோம். வணக்கம்.
கொஞ்சம் மூவ் பண்ணிட்டே இருக்கு, மூவ் பண்ணிட்டே இருக்கு, மூவ் பண்ணிட்டே இருக்கு. இதை போயிட்டே இருக்கு, பார்த்து போயிட்டே இருக்கு. ப்ளீஸ் கொஞ்சம் மூவ் பண்ணிட்டே இருக்கு. ஒரு அனுப்புங்க, தர்சன் அனுப்புங்க.
மறைந்த திமுக தலைவர் கலைஞர் கருணாநிதியின் உடலுக்கு ராஜாஜி அரங்கில் பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களும் திரையுலக பிரபலங்களும் லட்சோப லட்சம் திமுக தொண்டர்களும் தொடர்ந்து அஞ்சலி செலுத்தி வருகிறார்கள். தற்போது நடிகர் அஜித், அவரது மனைவி நடிகை ஷாலினி உள்ளிட்டோர் திமுக தலைவர் கலைஞர் கருணாநிதியின் உடலுக்கு அஞ்சலி செலுத்திய காட்சிகளை பார்த்தோம். திமுக செயல் தலைவர் மற்றும் கனிமொழி உள்ளிட்ட திமுகவினரிடம் தங்களது இரங்கலை நடிகர் அஜித் தெரிவித்துக் கொண்டிருக்கிறார். தமிழக ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் உள்ளிட்ட பல முக்கிய தலைவர்களும் பிரமுகர்களும் திமுக தலைவர் கலைஞர் கருணாநிதியினுடைய உடலுக்கு அஞ்சலி செலுத்தி வருகிறார்கள். பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநிலங்களவை உறுப்பினர் இல கணேசன், காங்கிரஸ் கட்சியினுடைய தேசிய செய்தி தொடர்பாளர் நடிகை குஷ்பு, நடிகர் பிரபு, ராம்குமார் உள்ளிட்ட அவரது குடும்பத்தினர், நடிகர்கள் சிவகுமார், சூர்யா உள்ளிட்ட அவரது குடும்பத்தினரும் தொடர்ந்து திமுக தலைவர் கலைஞர் கருணாநிதியினுடைய உடலுக்கு அஞ்சலி செலுத்தி வருகிறார்கள். காலையிலேயே முதலமைச்சர், துணை முதலமைச்சர் உள்ளிட்ட அமைச்சர்களும் திமுக தலைவர் கருணாநிதி அவர்களுக்கு தங்களது அஞ்சலியை செலுத்தினார்கள். தொடர்ந்து பல்வேறு ஊர்களிலுமிருந்தும் திமுக தொண்டர்கள் தொடர்ந்து சென்னைக்கு வந்து கொண்டிருக்கிறார்கள். திமுக தலைவர் கருணாநிதி அவர்களினுடைய உடலுக்கு அஞ்சலி செலுத்துவதற்காக லட்சோப லட்சம் தொண்டர்கள் சென்னை ராஜாஜி அரங்கு அருகே குவிந்து கொண்டிருக்கிறார்கள். பிரதமர், காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி உள்ளிட்ட பல முக்கிய தலைவர்களும் சென்னை வர இருக்கிறார்கள். பல்வேறு மாநில முதலமைச்சர்களும் திமுக தலைவர் கலைஞர் கருணாநிதி அவர்களினுடைய உடலுக்கு அஞ்சலி செலுத்த சென்னை வந்து கொண்டிருக்கிறார்கள். சூழலில் அரசியல் கட்சி தலைவர்கள், திரையுலக பிரமுகர்கள் உள்ளிட்ட பலரும் தொடர்ந்து தற்போது அஞ்சலி செலுத்தி வருகிறார்கள். அஞ்சலி செலுத்திய பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய பல்வேறு அரசியல் மற்றும் திரையுலக பிரபலங்கள் திமுக தலைவர் கலைஞர் கருணாநிதி அவர்களுக்கு புகழாரம் சூட்டினார்கள். அண்ணா வழியிலும் பெரியார் வழியிலும் அவர் செய்த தொண்டுகளையும் அவர் ஆற்றிய சாதனைகளையும் பட்டியலிட்டு அவருக்கு புகழாரம் சூட்டினார்கள். திரைத்துறையை சார்ந்தவர்கள், எங்களுக்கெல்லாம் அவர் ஒரு பல்கலைக்கழகமாக விளங்கினார், எங்களுக்கெல்லாம் அவர் பாடம் பயிற்றுவித்த ஆசானாக, குருவாக விளங்கினார் என்று புகழாரம் சூட்டினார்கள். தொடர்ந்து 80 ஆண்டுகால பொது வாழ்வில் 50 ஆண்டு காலம் ஒரு இயக்கத்தினுடைய தலைவராக, சமூக புரட்சியினுடைய நாயகனாக அவர் இருந்தார் என்றும் தொடர்ந்து அவருக்கு புகழாரம் சூட்டிக் கொண்டிருக்கிறார்கள். திரையுலக, அரசியல் மற்றும் பல்வேறு துறை சார்ந்த பிரமுகர்கள் திமுக தலைவர் கலைஞர் கருணாநிதி அவர்களினுடைய உடலுக்கு தற்போது அஞ்சலி செலுத்தி வருகிறார்கள். ராஜாஜி அரங்கில் கூடுகிற தொண்டர்களை கட்டுப்படுத்த முடியாமல் காவல்துறையினர் அவர்களை ஒழுங்குபடுத்தி கொண்டிருக்கிறார்கள். சட்டமன்ற உறுப்பினர் மா சுப்பிரமணியன் ஒலிபெருக்கி வாயிலாக தொண்டர்களை ஒழுங்குபடுத்தி கொண்டிருக்கிறார். பல்வேறு சாதனைகளுக்கு சொந்தக்காரர், தற்போது தமிழக பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் தற்போது திமுக தலைவர் கலைஞர் கருணாநிதி அவர்களுக்கு அஞ்சலி செலுத்துவதற்காக வந்து கொண்டிருக்கிறார். நாம் தொடர்ந்து பல்வேறு பக்கங்களிலிருந்து வரக்கூடிய காட்சிகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். கவிஞர் வைரமுத்து தற்போது திமுக தலைவர் கலைஞர் கருணாநிதி அவர்களுக்கு அஞ்சலி செலுத்துவதற்காக வந்து கொண்டிருக்கிறார். பல்வேறு முக்கிய பிரபலங்கள், அரசியல் கட்சி தலைவர்கள் பலரும் ராஜாஜி அரங்கிற்கு வருகை தரக்கூடிய காரணத்தால் சாலைகளில் போக்குவரத்து மாற்றங்கள் செய்யப்பட்டிருக்கின்றன. பொதுமக்கள் வருவதற்கான தனி வழி உருவாக்கப்பட்டிருக்கிறது. ஏராளமான தொண்டர்கள், பெண்கள்
கதறி அழக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது.